السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 40 நாட்களுக்கு தொடர்ச்சியாக 40 நாட்களுக்கு இந்த திக்ருகளை 100 தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நாடிய விடயங்களை அல்லாஹ் நடத்தி வைப்பான். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்த விடயங்களை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக 40 நாட்களுக்கு நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ருகளை 100 தடவை ஓதுவோம். ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நம்முடைய அனைத்து காரியங்களும் சீராகும். நாம் நாடிய விடயங்களை அல்லாஹ் நடத்தி வைப்பான். நம்முடைய அனைத்து தேவைகள், எண்ணங்கள், ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அமல், முதலாவதாக சலவாத் 100 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் 100 தடவைகள் ஓத வேண்டும். அதன் பின்னால் இஸ்திக்ஃபார் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று 100 தடவை நாம் ஓதுவோம். அதன் பின்னால் 3வது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று வரக்கூடிய இந்த 3ஆம் கலிமாவை 100 தடவைகள் நாம் ஓத வேண்டும். அதன் பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் 1000 தடவைகள் ஓத வேண்டும். ஒவ்வொரு 100வது தடவையும், அதாவது 99 தடவைகள் ஓதிவிட்டு 100வது தடவை ஓதும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நாம் அந்த கலிமாவை முழுமையாக ஓத வேண்டும். மொத்தமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இந்த 1000 தடவைகளில் 10 தடவைகள் நாம் ஓத வேண்டும். ஏனைய அனைத்து தடவைகளிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் ஓத வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக 40 நாட்களுக்கு நாம் செய்து வர வேண்டும். அதில் ஒரு நாள் விடுபட்டாலும் மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்து வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நாடிய விடயங்களை அல்லாஹ் நமக்கு நடத்தி வைக்கின்றான். தூய எண்ணத்தோடு நாம் இதனை ஓதி வர வேண்டும். யகீனோடு ஓத வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு ஓதி வருவோம். இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்த விடயங்கள், நாமும் இதனை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுவோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.